வணக்கம். நவராத்திரி 5ஆம் நாள். இன்னைக்கு பார்க்க போறது சப்தமாதர். சரி, இந்த சப்தமாதர் காசி மாநகர்ல இருந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க கர்நாடகா மாநிலம் ஹாசன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அந்த இடத்தோட ரம்யமான சூழ்நிலையை பார்த்து அங்கேயே தங்கிடுறாங்க. வைஷ்ணவி, கௌமாரி, மகேஸ்வரி இந்த 3 பேரும் புற்று ரூபமா எழுந்தருளுகிறார்கள். பாராகி, சாமுண்டி, இந்திராணி இந்த 3 பேரும் கிணறு ரூபமா அங்க இருக்கிற ஒரு கொளுத்துக்கு அடியில எழுந்தருளுகிறார்கள். பிராமி மட்டும் ஒரு கோட்டையா அங்கே எழுந்தருளி இருக்கிறாங்க. இங்க 3 பேர் புற்று ரூபமா இருக்கிறார்கள் இல்லையா, இந்த 3 பேருக்கும் தான் கோவில் கட்டி வழிபாடு நடக்குது. வருஷத்துல ஒரு முறை தான் திறப்பாங்களாங்க இந்த கோவில். அதுவும் 3 நாட்கள் தான் திறப்பாங்களாம். பக்தர்கள் கூட்டம் அதிகமா வந்ததுனால 3 நாள் அப்படிங்கிறது ஒரு வாரம் ஆச்சாம். இப்போ 10 நாள் திறந்து வைக்கிறாங்களாம். லட்சக்கணக்கான மக்கள் அங்க வர்றாங்களாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அம்பிகை நம்ம வேணுங்கிற வரம், அதாவது நம்மளுடைய வரம் நம்ம கேட்கறது சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நடக்குமா. அது மட்டும் இல்லைங்க, பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்கறாங்க இல்லையா, அவங்க மேல எந்த தப்புமே இல்லாத போதும் ஒரு பிரச்சனையை கொடுக்கறாங்க அப்படிங்கிறவங்கள கண்டிப்பா இந்த அம்பிகை தண்டிக்கிறாங்க அப்படிங்கறதும் அங்க வர்ற பக்தர்களோட நம்பிக்கையாங்க. இது போக இந்த கோவில்ல மேலும் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன தெரியுங்களா? இந்த கோவில் வருஷத்துக்கு ஒரு முறை தானே திறக்கிறாங்க. அந்த நடை சாத்தும் போது கோவில்ல ஒரு நெய் தீபம் ஏத்தி வைக்கிறாங்க. அது போக அம்பிகைக்கு எல்லா விதமான பூஜைகளும் நிகழ்த்தி நைவேத்திய பிரசாதமாக அன்னம், மலர், தேங்காய் பழம் அப்படின்னு எல்லாமே படைச்சு அப்படியே கதவு சாத்திடுவாங்களாம். அந்த நடை அடைச்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுமே சாத்திடுறாங்க. அந்த கோவிலுக்குள்ள கூட போக முடியாது. கருவறைக்கு மட்டும் இல்ல, கோவிலுக்குள்ளேயே போக முடியாது. வெளியில நின்னுதான் அந்த அம்மனை கும்பிட்டுட்டு போகணுமா. ஒரு வருடம் கழிச்சு தீபாவளிக்கு அப்புறம் தானே திறக்கிறாங்க. அப்போ திறக்கும் போதும் ஒரு அதிசயம் பாருங்க, அந்த நெய் தீபம் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குமாங்க. அந்த தீபத்துல நெய் கூட குறைஞ்சது இல்லையா. அது மட்டும் இல்லைங்க, அம்பிகைக்கு படைச்ச உணவு, பழங்கள், பூக்கள் எல்லாமே அப்படியே இருக்குதாம். நம்ம 2 நாளுக்கு முன்னாடி 1000 காளி பார்த்தோம் இல்லையா, அதே போல இவங்களுக்கும் நெய் கூட குறையாம அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்குதாம். இதெல்லாம் எப்படிங்க? அம்பிகையோட அருளால தானே நடக்குது. தெய்வங்கள் நிஜமாகவே மனிதர்களுக்கு காட்சி கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, நாயன்மார்களுக்கெல்லாம் அம்பிகையும் அம்மை அப்பனாகவே காட்சி கொடுத்ததை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. அந்த நாயன்மார்கள் வரலாறுல பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த வரலாறெல்லாம் நான் கேட்கும் போது என்ன நினைப்பேன்னா, அந்த காலத்துலதான் தெய்வம் காட்சி கொடுத்தது அப்படின்னு. ஆனா இப்பவும் காட்சி கொடுக்கறாங்க அப்படிங்கறத